டெல்லியில் உள்ள நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா எனப்படும் தேசிய நாடக பள்ளியில் நாடக கலை சார்ந்த பட்டய படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த படிப்புகளில் சேர விரும்புவோரிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா இயங்கி வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் 3 ஆண்டு கால அளவிலான டிராமாட்டிக் ஆர்ட்ஸ் என்ற முழுநேர பட்டய படிப்பு வழங்கப்படுகிறது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் நடத்தப்படும் இந்த படிப்பில் சேர்பவர்கள் கல்வி நிறுவனத்திலேயே தங்கி படிக்க வேண்டும். துறை சார்ந்த வல்லுநர் குழுவுடன் நடத்தப்படும் நேர்காணலின் அடிப்படையில் தேர்ச்சி முடிவு செய்யப்படும். இந்த நேர்காணல் டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், மும்பை மற்றும் கவுஹாத்தி ஆகிய நகரங்களில் நடைபெறும். தேர்ந்தெடுக்கப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் மாத கல்வி உதவித்தொகையாக 6000 ரூபாய் வழங்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு www.nsd.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். டெல்லியில் உள்ள நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் 3 ஆண்டு கால அளவிலான நடிப்புத்துறை சார்ந்த டிராமாட்டிக் ஆர்ட்ஸ் பட்டய படிப்பில் சேர்வதற்கான அடிப்படை தகுதிகள் குறித்து இப்போது பார்க்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் குறைந்தபட்சம் இளநிலை பட்ட படிப்பை ஏதேனும் ஒரு பிரிவில் முடித்திருக்க வேண்டும். நாடகம் தொடர்பான 6 நிகழ்ச்சி தயாரிப்பில் பங்கேற்ற அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் தடையின்றி பேசுதல் உள்ளிட்ட திறன்களுடன் இருத்தல் வேண்டும். 2013 ஜூலை 1ஆம் தேதியில் குறைந்தபட்சம் 20லிருந்து 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு மட்டும் வயது வரம்பில் 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும். மருத்துவ ரீதியான உடல் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டியதும் அவசியம். நேர்காணல், அதற்கு பின் நடத்தப்படும் கருத்தரங்கு ஆகியவற்றில் பங்கேற்க செலவாகும் குறைந்தபட்ச தொகையை தேர்வர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு www.nsd.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். டெல்லியில் உள்ள தேசிய நாடக பள்ளியில் டிராமாட்டிக் ஆர்ட்ஸ் எனப்படும் 3 ஆண்டு கால பட்டய படிப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த பட்டய படிப்பில் சேர்வதற்கான வழிமுறைகள் குறித்து இப்போது பார்க்கலாம். விண்ணப்பங்கள் மற்றும் விவர குறிப்புகளை அஞ்சல் வழியாக பெற 225 ரூபாய்க்கு வரைவோலை அல்லது செலுத்தும் ஆணையை தி டைரக்டர், நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, நியூ டெல்லி என்ற பெயரில் எடுக்கவும். அஞ்சல் வழியாக விண்ணப்பங்களை கோரி பெறுவதற்கு மார்ச் 30ஆம் தேதி கடைசி நாள். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவின் புத்தக மையங்களிலும் விண்ணப்பங்கள் கிடைக்கும். புத்தக மையங்களில் மார்ச் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை 150 ரூபாய் செலுத்தி விண்ணப்பங்களை நேரடியாகவும் பெற்றுக் கொள்ளலாம். இதேபோல் www.nsd.gov.in என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை வரைவோலையுடன் தி அகாடமிக் செக்ஷன், நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, பவால்பூர் ஹவுஸ், பகவான் தாஸ் ரோட், நியூ டெல்லி 110001 என்ற முகவரிக்கு அனுப்பவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய நாடகப் பள்ளி வழங்கும் பல்வேறு படிப்புகள் குறித்து நிகழ்த்துக்கலை மற்றும் நாடகத்துறை பிரமுகரும் திரைப்பட நடிகருமான திரு சண்முகராஜிடம் பேசலாம். வணக்கம் சார். பொதுவா நாடகத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு இளைஞர்கள் மத்தியில எந்த அளவிற்கு இப்ப வரவேற்பு இருக்குது? நாடகம் தொடர்பான படிப்புகளுக்கு இப்பதாங்க ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. அந்த நாடக படிப்புக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க. இப்ப மதுரையில எங்களுடைய நிகழ் நாடக மையத்தின் மூலமாக வருடம் தேசிய நாடக பள்ளிக்கு நாங்க மாணவர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தேசிய நாடகப்பள்ளி மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்க மத்திய பல்கலைக்கழகத்துல நாடகத்துறைகள் இருக்கு. அதுக்கும் மாணவர்கள் இப்ப குறிப்பா ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இருக்கு, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல இருக்கு. இந்த மாதிரி இடங்களுக்கும் மாணவர்கள் சேர்க்கை நல்ல ஆர்வமா தான் போறாங்க. ஆனா தேசிய நாடகப்பள்ளிக்கு கிட்டத்தட்ட 2000 அப்ளிகேஷன்ல இருந்து 26 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யுது. இப்போ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. டெல்லியில இருக்கிற இந்த தேசிய நாடக பள்ளி வழங்குற பல்வேறு படிப்புகள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையா இருக்குது? மற்ற பயிற்சி கல்லூரிகளை காட்டிலும் தேசிய நாடக பள்ளி எந்த அளவுக்கு சிறந்ததா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆசியாவிலேயே நாங்க 99ல இருந்து 2002 வரை நாங்க படிச்சேன். அந்த அடிப்படையில அந்த அனுபவத்துல சொல்லணும்னா ஏசியாவிலேயே ரொம்ப முக்கியமான நிறுவனம், கல்வி நிறுவனம் நாடகம் நடிப்புக்கு தேசிய நாடக பள்ளி. அது காரணம் என்னன்னா 1950களிலேயே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு 50-56 வருஷங்களுக்கு மேல அது நடத்தப்பட்டிருக்கு.
அப்படி நடத்தப்பட்டிருக்கிறதுனால வந்து அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு, ஒரு நல்ல ஒரு திட்டமிடல்கள் இருக்கு, நல்ல பயிற்றுனர்கள் இருக்காங்க. உலகம் முழுக்க இருந்து வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிலும் சரி ரெகுலர் ஃபேக்கல்ட்டியும் நல்ல அந்த கோர்ஸை வந்து அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அங்க ரொம்ப சிறப்பான முறையில வந்து இந்தியா முழுக்க இருந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கிற மரபு கலைகள்ல இருந்து நவீன நடிப்புல இருந்து எல்லாமே வந்து முறையா கற்றுக் கொடுக்கப்படுது. 3 வருடங்கள் காலையில 6:30 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு நைட்டு வந்து ஒரு 5:30 மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடும் ஈவினிங். ஆனா இரவு நேரங்களே நாங்க வந்து பணிபுரியக்கூடிய வசதிகள் வந்து அங்க இருக்கும். முறையா அந்த நடிப்பு நாடக கலை தொடர்பா முறையா கற்றுக்கொள்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அது மாதிரி ஒரு நிறுவனம் இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம இப்ப தேசிய நாடக பள்ளியில நாடக கலை பயின்றவர்களுக்கு அகில இந்திய அளவுல எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அகில இந்திய அளவுல வந்து ரொம்ப ஒரு நேரடியா வந்து சினிமா துறைகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மும்பை திரைப்படத்திலையும் சரி, சென்னையிலையும் சரி, ஹைதராபாத்லயும் சரி. திரைப்படங்களை தவிர்த்துட்டு சவுத்துல இருந்து படிச்சுட்டு வர்றவங்க, நார்த் ஈஸ்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையா வந்து நாடகத்துல வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட வகுப்பு தோழர்களே நிறைய பேர் நாடகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இங்க அதே மாதிரி சவுத்துலயும் நிறைய பேர் கேரளா, கர்நாடகா எல்லா பகுதிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பண்பாட்டு துறைகள்ல வந்து நிறைய பங்களிப்பு செய்யறாங்க. இப்ப வந்து ஒரு கல்ச்சரல் மினிஸ்ட்ரியிலேயே பல்வேறு இதுல வந்து கலாச்சார தூதரகங்கள், அப்புறம் வந்து கலை பண்பாட்டு துறைகள்ல வந்து இவங்க வந்து பொறுப்புல இருக்காங்க. சங்கீத நாடக அகாடமி மாதிரி நிறுவனங்கள்ல பொறுப்புல இருக்காங்க. அப்புறம் தன்னிச்சையா வந்து குழுக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க வந்து தேசிய நாடகப்பள்ளி மாணவர்களால் நடத்தப்படுற நாடக குழுக்கள் ரொம்ப முக்கியத்துவமான குழுக்கள் இருக்கு. அவங்க வந்து வருஷம் சர்வதேச நாடக விழா, டெல்லியில தேசிய நாடகப்பள்ளி நடத்துற விழாக்கள்லயே அவங்களோட படைப்புகளை வந்து எடுத்துட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார், நீங்க வந்து இந்த பள்ளியில படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நாடகத்துல பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. திரைப்படம் சார்ந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது? திரைப்படம் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இயக்குனருக்கும் போறாங்க, நடிக்கிறதுக்கும் போறாங்க. நடிகர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இப்ப ஹிந்தியில பாத்தீங்கன்னா வந்து இப்ப நவாசுதீன்ல இருந்து ஆரம்பிச்சு இர்ஃபான் கான்ல இருந்து எல்லாருமே தேசிய நாடகப்பள்ளி மாணவர்கள் தான். முன்னணியா இருக்கக்கூடிய ஹிந்தி ஃபீல்ட்லயும் சரி, நம்ம மத்த இப்ப தெலுங்குல வந்து சஃபி இருக்காரு, தமிழ்நாட்டுல வந்து நாங்க இந்த மாதிரி ஆட்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தி முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து இப்ப நஸ்ரின் ஷால ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற நவாசுதீன் வரையும் நல்ல சிறந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்எஸ்டியோட ப்ராடக்டா தான் இருக்காங்க. இப்ப நடிகைகள்லயும் சீமா பிஸ்வாஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பெண்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், தொடர்புல வந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.